சாப்பிடவே இல்லை. காலையில் மதியம் சாப்பிட்டோம். அது என்னாச்சுன்னா ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த vlog இது வந்து ஒரு வளர்றேன் சாரி பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸோ இந்த vlog எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் vlog கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த vlog. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் vlog போடுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், vlog நல்லா போட்டதே இல்லை, ஏதோ 1-2 போட்டிருப்பேன். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog போடுறேன். அதுவும் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க vlog போடுங்கன்னு. ஸோ உங்களுக்காக தான் இந்த vlog. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் ஜெயஸ்ரீ அறக்க பறக்க கிளம்பி ஒரு வழியாக 8 மணி ட்ரெயினை பிடிச்சிட்டோம். ட்ரெயின் ஏறினோடனே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் காலைல டீ குடிச்சிட்டு தான் கிளம்பினோம். அவளுக்கு பிடிச்ச க்ரீன் லேஸ் வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச ப்ளூ லேஸ் வாங்கிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு ஃபன் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அது எந்திரிச்சோடனே பேக்கோட ஜிப்பில் வந்து முடி மாட்டிக்கிச்சு. அதை எடுத்து விடுறதா இல்லை பார்த்து சிரிக்கிறதானே தெரில எனக்கும். அதுக்கப்புறம் அவளே ஒரு வழியாக எடுத்துட்டா. மறுபடியும் மாட்டிக்கிச்சு எடுத்ததுக்கப்புறமும். அதனால சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் பிடிச்சி இழுத்தேன், வந்துருச்சு. அவளும் என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நாங்கள் அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே ஊர் கதை உறவு கதை எல்லாம் வெட்டி நியாயம் பேசிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு மாங்காய் நவாப்பழம்லாம் விற்றுட்டு வந்தாங்க. எனக்கு நவாப்பழம்னா ஃபேவரெட்டு, அவளுக்கு மாங்காய்னா ஃபேவரெட்டு. நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, நாங்கள் ஏறின ட்ரெயின் திண்டுக்கல் வரைக்கும் தான் போகுன்ட்டாங்க. அப்போ திண்டுக்கல்ல இறங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறின கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு 1/2 hour தூங்கியிருப்பேன். அதை ஒரு கிளிப் எடுத்திருந்தா ஜெயஸ்ரீ. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி. அங்கேருந்து இன்னொரு பஸ் ஏறணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு ஜெயஸ்ரீக்கு பிடிச்ச ஜிகிரதண்டா வாங்கி குடிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஃபேமஸானது அங்கே அதுதானே. ஸோ வாங்கி குடிச்சிட்டு நாங்களும் அடுத்த பஸ் ஏறினோம். எவ்வளோ தூரம் போகணுன்னு எனக்கே தெரியல. அவள் ஊருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ட்ரெயினுக்கு அடுத்து 2வது பஸ் ஏறிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் நானும் கேமரா ஆன் பண்ணிட்டேன். கேமரா ஆன் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் கூட பார்க்கல. ஃபேஸ் பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது நம்ம இப்படி இருக்கோமே, எப்படி இருந்தால் நம்ம இப்படி ஆகிட்டோங்கிற மாதிரி. அப்புறம் தலையெல்லாம் கொஞ்சமாக நீட் பண்ணிவிட்டு பார்த்தா சரி ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும்ட்டு. இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையிலேருந்து இன்னொரு பஸ் ஏறி அங்கேருந்து 1 hour ட்ராவல்னு சொல்லி சொன்னால் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் 2 பேரும் ஒரு வழியாக வந்துட்டோம். ஊருக்கு வந்தோடனே ஜெயஸ்ரீயோட தம்பி தான் வந்து கூட்டிகிட்டு போனால். அவன் வந்து ஜெயஸ்ரீயோட சித்தி பையன். அதுக்கப்புறம் நாங்களும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான். கோயில் திருவிழா. நாங்கள் வந்திருக்க இடம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் புதூர்னு ஒரு ஊர். எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 12 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த கோயிலில் தான் திருவிழா. போனோன்னே எங்களுக்கு சரியான பசி. ஃபஸ்ட்டு சாப்பிட தான் போனோம். சாப்பாடு வைக்கிறதுக்குள்ளே ஜெய்சிக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. வச்சிருந்த சைடிஷ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. காலையில் மதியம் சாப்பிட்டோம். அது என்னாச்சுன்னா வீடியோ கிளிப் எடுக்கலாம். ஆமாம், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். அப்போ அதில் வந்து இருந்துச்சா, அதனால அப்படியே போட்டு வந்துட்டோம். சரியான பசி. இப்போ இங்கே வந்து இப்போதான் சாப்பிட்றோம். காலையில் ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புனது. இடையில டீ கூட குடிக்கல. அப்படியே கொண்டு போயிரு. சரியா, அப்படியே கொண்டு போயிருக்கோம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோங்க. என்னென்ன சாப்பிட்டோம்? சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், பொரியல், வத்தக்குழம்பு, பாயாசம். பொரியல்லே 3-4 வகை. பாயாசம், மோர், ரசம் சொல்லிட்டேன்னா எல்லாமே சொன்னதே சொல்லிடுறேன். கொஞ்சம் பைத்தியம் வேண்டாம். இந்த ஊரில் வந்து லிப்ஸ்டிக் போடக்கூடாதாம்மா, அதனால நாங்கள் அப்பெல்லாம் இல்லைங்க. இங்கே வந்து பட்டிக்காடு, அதனால அப்படியே குறுகுறுன்னு பார்ப்பாங்க. என்னடா இத்தனை மேக்கப் போட்டுருக்காதுன்னு பார்ப்பாங்க. அதனால தான் போடலை. நாளைக்கு போடுவோம். எங்கள் அவுட்ஃபிட் நீங்கள் ஒழுங்காகவே பார்க்கல. இதுதான் ஜெயஸ்ரீயோட அவுட்ஃபிட். இது வந்து எப்போ எடுத்ததுன்னா 8th 9th படிக்கும்போது எடுத்த ட்ரெஸ்ஸு. இது என்னோட அவுட்ஃபிட்டு. இதுவும் எடுத்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. எப்பயுமே போடவே மாட்டோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் தான் போடுறது. நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் ஒரு கிணறு இருக்குது, அங்கே தான் போனோம். அங்கே வந்துட்டு எல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த கிணத்துல வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சாமியெல்லாம் ஆடுறாங்க.
அப்புறம் கருப்புசாமி வேஷம் போட்டுலாம் இருந்தாங்க. அவருக்கு சாமி வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு சாமி வந்துச்சு. சாமி வந்ததுக்கப்புறம் சாமி வந்து ஆணி செருப்புலாம் போட்டு நடப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆணி செருப்பை போட்டுட்டு அப்படியே ஊர் ஃபுல்லாக எல்லோரும் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு தான் நடந்து வந்தோம். கோயிலில் வந்துட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். நிறைய பேர் சாமி ஆடிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா, ஜெயஸ்ரீக்கு இது வரைக்கும் சாமி வந்ததே இல்லை. எப்பயுமே அவங்க அம்மாவுக்கு தான் வரும். இந்த டைம் வந்து அவங்க அம்மா எங்கள் கூட ஊருக்கு வரல. அதனால ஜெயஸ்ரீக்கு சாமி வந்துருச்சு. என்னாலே நம்பவே முடியல, பிடிக்கவே முடியல அவளை. அப்புறம் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவங்க சித்தி இவங்களாம் வந்தாங்க. அப்புறம் அவங்களே பிடிச்சிட்டாங்க. இப்போ சாமி ஆடின ஆட்டத்தில் ஒரு தோடெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முளைப்பாரி தான் எடுத்தோம். இதெல்லாம் எங்கள் ஊரில் எடுத்தது ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாருமே சேர்ந்து முளைப்பாரி எடுத்து அவங்க ஊர் ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு வந்தோம். அதுக்கே ஒரு 1 hour ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு முளைப்பாரி வச்சுட்டு நாங்கள் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கும்மி அடிக்கிறத பாருங்கள் நீங்கள். உங்கள் ஊர் திருவிழாலாம் இப்படி தான் இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கும்மி அடித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீச்சட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயர்லி மார்னிங் டைம் என்ன இப்போ? 3:10 காலை விடிய காலை 3:10. என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? காஃபி குடிச்சிட்ருக்கோம். தீச்சட்டி எடுத்து முடிக்கல, இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து காஃபி குடிக்க வந்துட்டோம். நீ இப்படி இதை பார்த்து நினைக்காதீங்க, வீடியோக்கு முன்னாடி போடுவோம் பாருங்க. எதுக்கு கம்மல் மாற்றிருக்கேன்? அது போட்டுறதே இது போடுவேன். நீ அதாண்டி சொல்கிறேன். கம்மல் மாற்றிருக்கல, அதுக்கு சொல்கிறேன். அவ கொஞ்சம் பைத்தியம், அப்படிதான். நீங்கள் கண்டுக்காதீங்க. ரொம்ப டயர்டாக இருந்தால் போய் தூங்க போகிறேன். இதுதான் ஜெயஸ்ரீ அவங்க. இல்லைங்க, ரொம்ப கிராம் அது. நானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். அது இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வருவேன். காஃபி எப்படி இருக்கு ஜெயஸ்ரீ? எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு டீ போடும்ல, அதனால ரொம்ப மோசமாக இருக்கு. ஹே கைஸ், இன்னைக்கு வந்து டே 1 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது ஃபுல்லாக இல்லை, நாங்கள் வந்ததே நைட்டு தான் வந்தோம். மார்னிங் வர கிடையாது, நைட்டு வந்தோம். கோயம்புத்தூர் வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனோம். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ ஒரு அளவுங்க, எனக்கு வாயில் வரல. இங்கே வந்து 7:30 வந்தோம். நாங்கள் 12 மணி நேரம் ட்ராவல். சரி விடு, சும்மா தோண. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? டே 1 முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு டே 2 எங்கள் ஜெயஸ்ரீ ஊர் ஃபங்க்ஷன் ஆடி திருவிழா. ஆடி திருவிழாவில் டே 2ல் என்ன பண்ணுறாங்கங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சொல்லு. பெல்கானை ஆல்ல போட்டுருங்க. பெல் ஐகானை ஆல்ல போடுங்க. ஆல்ல போடுங்கடி. ஆல் அந்த ஆல் தொட்டா தானே இப்படி வரும். சரி பாய் சொல்லு. பாய். டு பி கண்டினியூட். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.